நீங்காரத்துள்ளே அவள் இருந்தாலே ஓலமிகு காட்டும் ஓலமிகு தாயே கூட்டம் குணமயிலை மாயி குணமயிலை மாயி கொடவினாயே கொடிநடல் கூட்டம் குணமயிலை மாயி குணமயிலை மாயி சூலம் ஏதுமணி ஜோதி கரத்தாலே சூலம் ஏதுமணி ஜோதி கரத்தாலே சுப்பிரி ஏற்றுகின்ற சுகித புறத்தாலே சுப்பிரி ஏற்றுகின்ற சுகித புறத்தாலே கொலமிகு காட்டும் கொலமிகு தாயே கொடிநடல் கூட்டம் குணமயிலை மாயி குணமயிலை மாயி காவுனல்லோ வருகிறம்மா செல்லியேனி அடிப்பமா காவுனல்லோ வருகிறம்மா செல்லியேனி அடிப்பமா ரத்தேரி செந்தவளா கோயில்முட்டை கண்ணழகியா காவுனல்லோ வருகிறம்மா செல்லியே வருவன சொல்லுதே
சுத்தி போட்டு ஆயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன் ஆதோ திருப்பாதோ நான் நெஞ்சில் நடைய வச்சேன் சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் கண்பாளர் தாலே நல்லோ இந்த உறவு ஆடக்கூடாதா செல்ல பிள்ளை நான் இருக்கேன் உறவு கேட்க கூடாதா செல்ல மக நான் இருக்கேன் ஆயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன் ஆதோ திருப்பாதோ நான் நெஞ்சில் நடைய வச்சேன் மல்லிகையில் துளி கட்டி போட்டேன் நீ கண்பாளர் தாலே அம்மா தாயே செல்லியம்மா சக்தி ஒன்று சமயம் 108 அவதாரங்களை கொண்டவள் கிரேதா துராவரை கலியுகம் என்று சொல்லக்கூடிய மனித யுகத்திலே ஆதிசக்தியாய் தோன்றி 108 அவதாரங்களை கொண்டவள் நீ அம்மா இப்பேற்பட்ட நீ இந்த முட்டத்தூர் ஏரிக்கரை மேலே வேப்ப மரத்தடியிலே கல்ச்சலையாக குடிகொண்டிருக்கக்கூடிய நீ அம்மா இந்த சந்திரசேகர் நைனார் உனக்கு கொடுத்த பூஜை ஏறியாம்மா சந்திரசேகராக இருந்து நயனாராக புறப்பட்டார். புதஞ்சு கிடந்த இடங்களில் கல்லாக மாறி என்ற செல்லையம்மான் உன்னுடைய தவை வளமையினால் உன்னுடைய பக்தியினால் தோன்றிய இந்த செல்லையம்மான் பாவத்துடன் வருவதை திறந்து உதிராக கொடுத்து என்னை வரவைத்தாய் அல்லவா? உனக்கு என்ன வேண்டும் அம்மா? எதற்காக என்ன வரவைத்தாய்? தாயே, நானோ இந்த சந்திரசேகர் ஜமீன்தார் 1000 பேருக்கு சொந்தக்காரன், 62.5 கிராமம் படைத்தவன். ஆனால் என் நாட்டு மக்களுக்கு குறைந்த ஊதியத்தை கொடுத்து நிறைந்த லாபத்தை சம்பாதித்து அவர்களை வளரவும் விடாமல் வாழவும் விடாமல் வந்து அப்பேற்பட்டவர் என்னுடைய அரண்மனைக்கு வேலைக்கு வர மறுத்து விட்டார்கள். பிறகு மேல் மலையாளம் சென்றேன், மாந்திரிகள் பற்றி வந்தேன். நான் கற்ற 7.5 கோடி மாயாஜாலம், இந்திரஜாலம், தந்திரஜாலம், மாயாஜாலம், குடிவிட்டு குடிபய வித்தை, பில்லி, ஏவல், சூனியம், வைப்பில் சொல்லக்கூடிய இந்த மாந்திரிகள் அனைத்தும் பலிதமாக வேண்டும். அப்படி பலிதமாக வேண்டும் என்றால் நித்திய தத்துவ வர வேண்டும். தாயே, என்னிடத்தில் இருக்க நித்திய தத்துவ வரம். நித்தியம் என்றால் இந்த உலகம், தத்துவம் என்றால் 30 தேவர்கள், 40 ரிஷிகள். என்னிடத்தில் இருக்கும் சக்தியே எனக்கு அடக்கமாக இருக்கு. அப்பேற்பட்ட சக்தியை எனக்கு தர வேண்டும். தாயே, எந்த சூழலும் எந்த வீரர்களும் கேட்காத வரம், நித்திய தத்துவ வரம், என்னுடைய சக்தி அனைத்தும் உனக்கே பயன்பட வேண்டும். அனைத்து வரத்தையும் கேட்கின்றாய். ஆனால் நான் கேட்பது ஒன்று. தாயே, அதை கொடுத்தால் நீ கொடுக்கக்கூடிய நித்திய தத்துவ வரம் நீ எனக்கு தர வேண்டும் என்றால் நீ கேட்கக்கூடியதை நான் தர வேண்டும். நீ என்ன கேட்டு போற? ஆணிக்காக போற, கோயிலுக்காக போற, அததான் மிஞ்சி போனா மாடிக்காக போற. நீ என்ன பண்ணி கேட்டு போற? நீ கேளு கேளு கேளு. பாதாளம் இந்த ஈரேழு உலகத்தையும் சத்திரான் செல்வியான் ஆண்டு கொண்டு வந்த என்னை இந்த இடத்தில்
மண்ணோடு மண் கல் சிலையாக இருந்த என்னை நித்திய தத்துவ வரமா என்னுடைய பலம் என்னுடைய மாந்திரிகம் அனைத்தும் உனக்கு அடங்க வேண்டும் என்று கேட்கிறாய். ஆனால் நான் கேட்பது ஒன்று, அந்த ஒன்றை கொடுத்து விட்டால் நீ கேட்டதை நான் அழைக்கின்றேன், கேட்பதை கொடுப்பேன் என்று உன்னுடைய கரத்தை நோக்கி என்னுடைய கரத்தில் சத்தியம் செய்தால் வரத்தை கொடுக்கின்றேன் உனக்கு. நீ கேட்கக்கூடியதை நான் தர வேண்டும், அவ்வளவுதானே? கண்டிப்பாக நிச்சயமாக. ஆகாய ஒரு சாட்சியாக, பூமாதேவி சாட்சியாக நீ எதை கேட்டாலும் அரக்கனாக இருந்தாலும் மலையாள மாந்திரிகளாக இருந்தாலும் பில்லி சூன்யம் கூடு விட்டு கூடு பாய்வது அனைத்து மிகச்சிருந்தாலும் இந்த மாகாளி கேட்பது இந்த செல்வி கேட்பது கொடுப்பா என்று சிந்தித்து சத்தியம் செய். முடியுமா முடியாதா? என்ன எதை கேட்டாலும் இந்த சந்திரசேகர் மைனர் என் உயிரை கேட்டாலும் உன் சொல்லத்தான் என்னுடைய மார்பினை தகர்த்து உன் காலடியில் விட தயாராக இருக்கிறான். சத்தியம் சத்தியம் சத்தியம். ஐயே அம்மா, நான் கேட்பது என்ன தெரியுமா? என்ன தாயே? ஒரு கற்பனை. என்னது? அந்த தாய் ஒரே கருவில் கலச்சனாக இருக்க வேண்டும். அந்த பெண் சுமந்து இருக்கிறாரே அவளும் கலச்சனாக இருக்க வேண்டும். அவள் கருவில் குழந்தை கலச்சன் பிள்ளையாக இருக்க வேண்டும். அந்த குழந்தையாக கலச்சன் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தையை கொண்டு வந்து தனக்கு நலபடி கொடுக்க வேண்டும். அப்போது மனமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு இந்த செல்வி நித்திய தத்துவ மந்திரமும் நான் அடங்கிய சத்தியம் ஆணைத்தம் தருவாள் இந்த மாகாளி. தாயே, நான் ஏதோ ஆடுக பாய் மாடுக பாய் கோழிகை பாய் என்று நான் நினைத்தேன். ஆனால் நீ கேட்கக்கூடியது நரபலி. எப்பேற்பட்ட நரபலி? அவள் ஒருவனுக்கு ஒரு மகளாக பிறந்திருக்க வேண்டும், அவள் தல்சனாக இருக்க வேண்டும், திருமணம் ஆகி இருக்க வேண்டும், அவளும் நிறமாத கர்ப்பிணியாக இருக்க வேண்டும், அவள் வயிற்றில் இருக்க கருவும் தலசனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவளை கொண்டு வந்து உனக்கு நரபலி கொடுத்தால் அந்த நித்திய தத்துவ வரம் என்பதும் நீயே எனக்கு ஐக்கியமாக எந்த செல்வி அழைப்பது வார்த்தை உண்மையாகும். சொல்ல தவற மாட்டான் இந்த சந்திரசேகர். தவற மாட்டான். இப்போதே சென்று ஓய்வெடுத்து வேண்டிய பூஜையை நான் தருகிறேன். பிறகு ஒட்டட்டமாக ஓடி வந்து அந்த பூஜையை ஏற்றி எனக்கு நீ செய்து கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும். எங்கேயே அமர்ந்து கொண்டிருப்பேன். அந்த குழந்தை எனக்கு பரிசாக கொடுப்பாய். கண்டிப்பாக எனக்கு காவாக கொடுப்பாய். அந்த காவை வாங்கிக் கொண்டு உனக்கு கொடுப்பேன் என்று இந்த இடத்தில் இந்த செல்வி அமர்ந்து கொண்டிருப்பேன். உண்மை உண்மை உண்மை